Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations of functions, exercise 1.2 fifth sum. A company has 4 categories of employees given by assistants A, clerk C, managers M and executive officer E. The company provides rupees 10,000, 25,000, 50,000 and 1 rupees 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M, E respectively. If A1, A2, A3, A4 and A5 were assistants, C1, C2, C3, C4 were clerks, M1, M2, M3 were managers and E1, E2 were executive officers, and if the relation R is defined by X or Y, where X is the salary given to person Y, express the relation through an ordered pair and an diagram. ரொம்ப பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஸோ மீனிங் என்னென்னு பாருங்கள், ஒரு கம்பெனியில் வந்து 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா, அதாவது அசிஸ்டன்ஸ், கிளர்க்ஸ், மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு இருக்காங்களோ, அதுக்கான ஷார்ட்கட்னா அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அது கம்பெனி எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறது பாருங்கள், 10,000, 25,000, 30,000, 50,000, 1,00,000 அப்படி சொல்லி கொடுக்குது அந்த கம்பெனி. ஸோ ஏசிஎம்இன்னு ஒரு கேட்டகரி தான் கொடுக்குது, அதாவது ரெஸ்பெக்டிவ்லின்னு கிடக்குது. அப்படின்னா அசிஸ்டன்ஸ், ஏன்னா அசிஸ்டன்ஸ் தானே. ஸோ அசிஸ்டன்ஸ்க்கு 10,000, கிளர்க்ஸுக்கு 25,000, மேனேஜர்ஸ்க்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1,00,000 அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ மொத்தம் 5 அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. A1, A2, A3, A4, A5 வந்து அசிஸ்டன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. C1, C2, C3, C4 கிளர்க்ஸும் கொடுத்துருக்காங்க. M1, M2, M3 வந்து மேனேஜர்ஸும் கொடுத்துருக்காங்க. E1, E2 வேறு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சம்பளம் வந்து 1,00,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேனேஜர்ஸ்க்கு வந்து 50,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ அந்த ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, எக்ஸ் ஆர் ஒய். அப்போ எக்ஸ் இஸ் ஸ்ட்ரைட்லி ரிலேட்டட் டு ஒய், வேறு எந்த நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராவும் கொடுக்கல. அதாவது எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு பர்சன் ஒய். எக்ஸ் என்பது சேலரி, அது பர்சன் ஒய்க்கு குடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி. ஸோ இந்த இதை வந்து ஆர்டர் பேரும் ஆர்டர் டயக்ராம் மூலமாக ரீப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆர்டர் பேரில் ரீப்ரசென்ட் பண்ணலாம். ஆர்டர் பேர் ஸோ எப்படி எழுதுவீங்க, 10,000 ஃபஸ்ட்டு வச்சு எழுதுவோமா. 10,000 A1 அசிஸ்டன்ஸ் 5 பேர். ஸோ 10,000 A1, 10,000 A2, 10,000 A3, 10,000 A4 and 10,000 A5. அடுத்து 25,000 வச்சு கிளர்க்ஸ் இருக்காங்க. ஸோ 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. அடுத்தது 50,000 வச்சு மேனேஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 50,000 M1, 50,000 M2, 50,000 M3. அடுத்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஒரு 2 1 lakh E1 and 1 lakh E2. ஸோ இதான் அவங்களோட ஆர்டர் பேர். இப்போ நம்ம இந்த செட்டை நம்ம we are going to represent in what நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஆரோ டயக்ராமில் ரீப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் அந்த செட்டு பெருசாக வர்றதுனால நான் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கில் வரைஞ்சிக்கினேன், வெர்டிக்கலாக வரைஞ்சிக்கினேன். இது ரொம்ப பெருசாக வரும், நிறைய இருக்கிறதுனால. ஸோ இது 10,000, இது வந்து உங்களுக்கு என்னென்னா சேலரி, இது பர்சன். ஸோ 10,000, 25,000, 50,000, 1 lakh. இப்போ நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, A1, A2, A3, A4, A5, C1, C2, C3, C4, M1, M2, M3, E1, E2. ஸோ இதுதான் உங்களுக்கு பர்சன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 10,000 யாருக்கெல்லாம் வந்தது, அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள், ரொம்ப மைன்யூட்டாக ஜாயின் பண்ணணும், ஏன்னா இது வந்து நிறைய ரிலேஷன்ஸ் உள்ளது. ஸோ நான் கொஞ்சம் மைன்யூட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அசிஸ்டன்ஸ். கரெக்டாக நான் அந்த அசிஸ்டன்ஸ்குள்ளே தான் ஜாயின் பண்ணிங்க. இப்போ அடுத்தது C1 வந்து யாருக்கெல்லாம் வரும், அசிஸ்டன்ஸ் கிளர்க்ஸ் கட்சி 25,000 வச்சு வரும். ஸோ ஒவ்வொரு 25,000 ஒவ்வொரு கிளர்க்குமே சேரும். 50,000 மேனேஜர்ஸ்க்கு எல்லாமே சேரும். ஸோ கரெக்டாக அந்த ஆரோ மார்க்கை போட்டிங்கனாலே போதுமானது. ஸோ 1,00,000 மேனேஜர்ஸ்க்கு சேரும். ஸோ இதுதான் அந்த ரிலேஷன். ஸோ அசிஸ்டன்ஸ் மட்டும், அசிஸ்டன்ஸு, கிளர்க்ஸு, மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக ஒரு ஆர்டர் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம், ஆர்டர் பேரை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஆஸ்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.